இங்க ஒரு குட்டி கடல் பறவை அது அம்மாவோட பராமரிப்புல வளர்ந்து வருது. அதுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அதோட வாயை அகலமா திறந்து அம்மா உணவு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த டைம் அம்மா பறவை உணவை அதோட வாயில கொண்டு ஊட்டாம நீயே வந்து எடுத்துக்கோங்கிற மாதிரி சைகை காமிச்சிட்டு மணல்ல சிப்பிய வைக்குது. வேற வழி இல்லாம அந்த குட்டி பறவை வேகமா அந்த கடற்கரைக்கு ஓடி வந்து வாயை ஓபன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அம்மா பறவை அந்த சிப்பிய குட்டி பறவை கிட்ட கொடுக்காம அதுவே சாப்பிட்டுட்டு அதுக்கு கத்து கொடுக்கறதுக்காக நீயே உனக்கு தேவையான உணவை தேடி எடுத்துக்கோங்கிற மாதிரி அந்த குட்டி பறவைய முன்னாடி தள்ளுது. உடனே அந்த குட்டி பறவையும் பபிள்ஸ் வர்ற இடத்துல சிப்பி இருக்கும்னு மணல்ல தேடி பாக்குது. அப்போ திடீர்னு அங்க இருந்த கடல் பறவைகள் எல்லாம் வேகமா ஓட ஆரம்பிக்குது. அலை வருது, வேகமா ஓடிவான்னு அம்மா பறவையும் அதோட குட்டி பறவைய வான் பண்ணுது. ஆனா அந்த குட்டி பறவை வேகமா ஓடி வராம விளையாட்டுத்தனமா அங்க இருந்த பபிள்ஸை பார்த்து விளையாடிட்டு இருக்கும். அப்போ அங்க வந்த ஒரு பெரிய அலை அந்த குட்டி பறவைய அப்படியே அடிச்சு கொண்டு போயிருது. உடனே குட்டி பறவை வேகமா அதோட கூட்டுக்கு போயிட்டு பயத்திலையும் குளிர்லையும் நடுங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கே பயப்படுது. அம்மா பறவை அதை இழுத்து கொண்டு வந்தாலும் அது திரும்பவும் அதோட வாயை ஓபன் பண்ணி உணவு கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா அம்மா பறவை கண்டுக்காமலேயே போயிருது. பசி தாங்காம அந்த குட்டி பறவை வேற வழி இல்லாம கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு திரும்பவும் அந்த கடற்கரைக்கே ஓடி வருது. ஆனா இந்த டைம் கொஞ்சம் உஷாரா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு ஒரு சிப்பி கண்ணுல பட்டதும் வேகமா அதை கொத்துறதுக்காக ஓடி வருது. அப்போ ஒரு பெரிய அலை வந்ததும் வேகமா ஓடி போய் அங்க இருந்த கடல் பாசிக்குள்ள ஒளிஞ்சுக்குது. அப்போ திடீர்னு அங்க 2 ஹெர்மிட் நண்டுகள் அதோட குட்டியோட அங்க உணவு தேடி வந்திருக்கிறத பாக்குது. அலை வரும்போது அந்த நண்டுகள் அப்படியே அந்த மணலுக்குள்ள ஒளிஞ்சிக்கும். அதை பார்த்த குட்டி பறவை அதுகளுக்கு என்னாச்சோன்னு பயத்துல வேகமா ஓடி வந்து பாக்குறப்ப அந்த நண்டுக்கு எதுவும் ஆகாம அந்த மணல்ல உணவு தேடிட்டு இருக்கும். சடனா திரும்பவும் அந்த நண்டு மணலுக்குள்ள மறைஞ்சிருது. அப்போ திடீர்னு அங்க ஒரு பெரிய அலை வந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல அந்த குட்டி பறவை அந்த நண்டு மாதிரியே அதுவும் மண்ணுக்குள்ள மறைஞ்சிக்குது. கடல் அலை அதை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி நண்டு அந்த குட்டி பறவையை எழுப்புது. அது கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த கடலுக்கு அடியில நிறைய விதவிதமா சிப்பி உணவுகள் இருக்கிறத பாக்குது. அப்பதான் அந்த குட்டி பறவைக்கு பபிள்ஸ் இருக்கிற இடத்துல சிப்பி இருக்கும்னு அம்மா சொன்ன விஷயம் புரியுது. அலை போனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பறவை சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. அதுக்கப்புறம் அலை மேல அதுக்கு இருந்த பயமும் போயிருது. அது கண்டுபிடிச்ச இந்த புது டெக்னிக்கை அம்மாவுக்கும் அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் காமிக்க அங்க இருந்த பெரிய பெரிய சிப்பிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுது. அதுக்கப்புறம் சந்தோஷத்துல அந்த பீச் முழுக்க துள்ளி குதிச்சு ஓடுது. இதுக்கப்புறம் அதோட அம்மா அந்த குட்டி பறவைக்கு உணவு தேடி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதில்லை, அதுவாவே உணவை தேடிக்கும். இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ல வர்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். பிள்ளைங்களை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்காம அவங்க லைஃபை அவங்களே ஃபேஸ் பண்ண கத்து கொடுத்தாதான் அவங்களும் லைஃப்ல முன்னேறி ஜெயிக்க முடியும்.